வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நிஃப்டி நாம் கூறியது போல நேற்று கூறினோம் இல்லையா, 4 நாட்களுடைய வீழ்ச்சியிலிருந்து சந்தைகள் கண்டிப்பாக ஏறும் என்று. அதுபோல் 151 புள்ளிகள் அதிகரித்து 25,966.40 முடிவடைந்திருக்கிறது. மார்க்கெட் ஒரு ஃபோம் ட்ரேடிங் செஷன் ஃப்ரைடே. காரணங்கள் 2. ஒன்று ஐசிஐசிஐ ப்ரூ ஏஎம்சி லிஸ்ட் ஆகி அது பெட்டராக போனது. 2வது புல் பேக் இன் த இந்தியன் ருப்பி எகென்ஸ்ட் த யூஎஸ் டாலர் இன்றைக்கி பெட்டராக இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒரு பெஸ்ட்டு சென்டிமெண்ட் மூவ் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர குளோபல் கியூஸும் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் யூஎஸ்னுடைய சிபிஐ வீக்னஸ் தன் எக்ஸ்பெக்டட். அது மாதிரி யூஎஸில் ஃபெடரல் ஒன் மோர் ரேட் கட் இன் ஜான் 2026 இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. அதுபோல் பேங்க் ஆஃப் ஜப்பானுடைய என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஒன் மோர் ஹைக்கு மோர் ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அப்படின்னு. ஆனால் டிபெண்ட் ஆன் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. குளோபலாக பெட்டர் ஆச்சுனாக்கா அவங்க ஏற்ற மாட்டாங்க. தட் இஸ் அ பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்லலாம். ஸோ February 2026 பார்த்தோம்னாக்க ஸோ நிறைய ஒரு ட்ராஜெக்டரி ஆஃப் யூஎஸ் ஃபெட் அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை சந்தைகளில் அடுத்த வருஷத்திற்கு கொடுக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அதெல்லாம் வர இருக்கிறது. இவையெல்லாம் எதிர்பார்ப்பு என்று சொல்லலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ரியாலிட்டி, ஆட்டோ, ஹெல்த் கேர், ஆயில் இது எல்லாமே 1% மேலே ஏறி இருக்கு. எல்லா துறைகளையுமே நன்கு இருக்கிறது. மேலும் பிராடர் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா அவுட் பர்ஃபார்ம் த பெஞ்ச் மார்க்னே சொல்லலாம். ஸோ ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பும் 1.3% மேலே ஏறி இருக்கு. ஸோ மார்க்கெட் பிரெத்து பார்த்தோன்னா ஒரு ரொபஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு முக்கிய ஒரு இன்புட் எடுத்துக்க வேண்டிய விஷயம். மேலும் துறைகள் ரியாலிட்டி, ஆட்டோ, ஹெல்த் கேர், அதுபோல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பவர் கிரிட் அண்ட் டாடா பேசஞ்சர் மோட்டார் வெஹிக்கிள் இவையெல்லாம் 2% மேலே ஏறி இருக்கிறது. மேலும் ஏஷியன் பெயிண்ட்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், எல்என்டி, பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் அண்ட் இன்ஃபோசிஸ் இவையெல்லாம் 1% மேலே ஏறி இருக்கிறது. இறங்கின பங்குகளில் ஹெச்எல் டெக் 1% விழுந்திருக்கு. தென் கோட்டக் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் டிசிஎஸ் அதுவும் ஒரு ஸ்லைட் வீழ்ச்சியில் தழுவியிருப்பதை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் அதர் கார்ப்பரேட் டெவலப்மெண்ட்ஸில் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இன்றைக்கி 5% ஏறி இருக்குது. ஸோ ஒரு டெஃபினட்டிவ் அவங்க ஒரு அக்ரிமெண்ட் வித் எம்யூஎஃப்ஜி பேங்க்கோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 39,618 crores ஃபார் 20% ஸ்டேக் சேல். இது ஒரு பெரிய ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்லலாம். அதுமாதிரி நம்ம இந்தியன் ரூபாயுடைய மதிப்பு இன்றைக்கி ஸ்ட்ராங் நோட்டில் இருக்குல்ல 89.25. அது ஒரு லேட் பையிங் மொமெண்டம் வந்தது. அதனால் அதுவும் இட்ஸ் அ குட் நியூஸ் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். இதை தவிர நம்மளுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் 1.95% வீழ்ச்சி அடைந்து பிலோ 10 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் பார்க்கக்கூடிய விஷயம். மேலும் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோன்னா பிலோ ஆவரேஜ். அதேமாதிரி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ். நிஃப்டியை பொறுத்தவரை அந்த பிரேக் அவுட்டை பார்க்கும் பொழுது ஃபாலிங் வெஜ் பேட்டர்னாக இருக்கிறது. இது இம்ப்ரூவ்டு சென்டிமெண்ட் பேக் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் பையிங் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுபோல் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 25,950க்கு மேலே இருந்தாலே மார்க்கெட் வில் ஹாவ் அ பெட்டர் மூவ். ஸோ அதுமாரி இன்றைக்கி ஹை பார்த்தோன்னா 25,993.35, லோ 25,882.45, ஆல்மோஸ்ட் ஒரு 111 புள்ளிகள் டிஃபரன்சஸ். சந்தைகள் அடுத்த வாரம் 26,300 தொடுமா இல்லது 25,500 தொடுமா என்பதை பற்றியான விஷயங்களை எல்லாம் வரும் 2 நாட்களில் பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.